இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டோன்ட் வே கிராண்ட்மா தான் பார்க்க போகிறோம். அதுவும் நான் மட்டும் தனியாக தனியாக நான் மட்டும் விளாட போகிறேன். ஸோ இதுவும் ஒரு விதமான ஹாரர் கேம் மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப ஹாரர்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு கிராண்ட்மா கீழே ஃப்ளோர் கீழே தூங்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபுட்டு இருக்கும் அங்கே பாருங்கள், இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பெட்டுக்குள்ளே வைக்கணும். இதாங்க நம்ம இது இந்த மாதிரி இப்போ அங்கே ஒரு இது மாதிரி தெரியுதா, அது முடிகிறதுக்குள்ளே கிராணி வேக்கப்னு வரும். அப்போ நம்ம ஒளிஞ்சிக்கணும். ஒளிலனா அந்த கிராணி போட்டு தள்ளுறோம் நம்மளை. உங்களுக்கு ஒளியை நான் நிறையா ட்ரிக் இருக்குது, நான் ஒன்றையும் சொல்கிறேன். ஒன்று இந்த கபோர்ட்குள்ளே ஒளிஞ்சிக்கணும். இல்லை அப்படின்னா அது இது கடியில் அவ்வளோதான். ஹைட் கிராண்ட்மா வேக்கப். ஓகே, இப்போ நான் ஒளிஞ்சிருக்கேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வெளில இருந்தீங்க, ஐயோ முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வருது, ஏன்னா நம்ம மட்டும் தான் அந்த கேம் பிளேயில் இருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். ஸோ இது மட்டும் இந்த ரூம் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. ஸோ இன்னும் நிறையா ரூம் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு ரூமில் இருக்குது. கீழே நம்மளுக்கு இந்த கேம் பிளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம கஷ்டப்படணும், அப்படின்னா தான் இந்த கேம் பிளே முடிக்க முடியும். மொத்தம் நம்ம 15 எடுக்கணும். நம்ம இப்போ தான் 3 எடுத்திருக்கோம். அங்கே பாருங்கள், ஒன்றுக்கே அது பாதி ஃபுல்லாகிடுச்சு. இன்னொன்றுலாம் எடுக்க போனோன்னா எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேம் பிளே நம்ம டக்குன்னு முடிக்கணும், இல்லைன்னா நம்மளை கண்டிப்பாக முடிச்சு விட்ருவாங்க. ஸோ டக்குன்னு இதையும் போய் வச்சிடலாம், இல்லைனா கிராண்ட்மா ஏஞ்சிப்பாங்க. ஸோ வச்சுட்டு இன்னொன்று எடுக்கலாமா? சரி போவோம், நம்ம தான் போயிட்டு அப்படியே அங்கேயே ஹைட் ஆகிப்போம். ஓகே, ஒழிஞ்சிடலாம். ஸோ இதில் இன்னொரு இது என்னென்னா, இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. இதுதான் இதில் இன்னொரு இது. இங்கே என்ன தூங்கிச்சா? போட்டு தூங்கிட்டு இருக்குங்க கைஸ். இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ளே இருக்காதுன்னு தான் தோணுது. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ், நான் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு இதுக்குள்ளே பாத்ரூம் தானே இது, நான் நினச்சேன்டா. ஒரு இடத்தையாவது நல்லா தான் வைங்களேன்டா, ப்ளீஸ்ரா. ஏன்டா அப்படி படுத்து தொலைகிறீங்க? கக்கு ஸ்கூல்லலாம் ஃபுட்டு வச்சுருந்தீங்கன்னா நான் கடுப்பாயிடுவேன். போச்சு கைஸ் இது என்னது கைஸ் இது? அதுக்குள்ளே டைம் ஆக்கிறானுங்க, எப்படி எடுக்க முடியும்? என்னடா ஃபுட்டே காணும்? 5 ஃபுட்டு தான்டா எடுத்திருக்கேன், கரெக்டாக காட்டுங்கடா. 5 கைஸ், என்ன கைஸ் இது? எல்லா ரூமுமே முடிய போகுது கைஸ். இதுக்கு மேலே கீழே தான் போகணும், என்ன பண்ணுறது? தூங்கிச்சு, டக்குன்னு எந்திரி. ஓகே, இந்த இடத்துல ட்ரா இருக்குது. அப்பாடி கைஸ், இங்கே ஒரு இது இருக்குது கைஸ். ஸோ அடுத்து இங்கே ஏதாவது இருக்கா? ஸோ கைஸ், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே நிறையா இருக்குது. டக்குன்னு போயிடணும். ஸோ எல்லாத்தையும் இங்கே ட்ராப் பண்ணிடலாம் கைஸ், நம்ம அப்புறம் போய் எடுத்துக்கலாம். ஹைட் ஆகிக்கலாம் அப்புறமா. டக்குன்னு ஓடு 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 ஓடு. ஒளிஞ்சிரு. நான் எந்திரிக்குமா? போச்சு நினச்சேன்டா. டே நினச்சேன்டா இப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு. நான் கிராணி ஒரே இடத்துலேயே ஓடிட்டுருக்கு, இல்லை நம்மளுக்கு ஃபோன் ஆகாதோ? ஓகே, டக்குன்னு போகணும். ஓகே, இப்போ நம்ம எத்தனை வச்சுருக்கோம்? 7 தான் வச்சுருக்கோம். ஸோ கைஸ், இன்னும் நம்ம நிறையா எடுக்கணும். ஸோ அதுக்கு டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். ஸோ இன்னும் அந்தாண்டெல்லாம் ரூம் இருக்கா என்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலே எடுக்கணுன்னா நம்ம கன்ஃபார்ம் கீழே தான் போகணும். இன்னொன்று, கீழே போனீங்கன்னா டக்குன்னு அந்த கிராணி ஏஞ்சிடும். பாருங்க, எவ்வளோ டக்குன்னு எடுக்க முடியுமோ அவ்வளோ டக்குன்னு எடுத்துகிட்டு ஒளிஞ்சிருங்க. இதுதான் நான் சொல்லணும். இன்னும் 6 எடுக்கணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் மட்டும் பண்ணுறேங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. Blox 210 இல்லை என்ன வேணும்னா என்ன வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறோம்.
ஓகே அவேக்கு மீட்டர் அவேக் மீட்டர் ஓகே. ஸோ பி கிராண்ட்மா பி கிராண்ட்மாலாம் வேஸ்ட்டு தான் கைஸ். நம்மளை இந்த ஒரு கேமு 15 நிமிஷம்னா 10 நிமிஷம் நம்மளை ஒன்றுமே பண்ண விட மாட்டானுங்க. பாருங்களேன் திட்டிட்டு லைட்டாக திட்டிட்டு போய் படுக்க போயிடுச்சு. இந்த கிராண்ட்மாவெலாம் என்ன சொல்கிறது கைஸ். அப்புறம் டக்குன்னு அது தூங்கின உடனே போய் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து அங்கே பாருங்க எங்க அவங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்களேன். கிட்ட போனால் அவ்வளோ ஏறுங்க இங்கே பாருங்கள் கைஸ். நீங்கள் கீழே போகணுன்னா ஒன்று ஒன்றா தான் எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். நான் அடித்து சொல்கிறேன் ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். சரி விடுங்க இப்போ தான் டக்குன்னு முடிக்கணும் இருந்தாலும். ஸோ கைஸ் நாங்கள் தட் மீன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்காக ப்ளீஸ். ஸோ ஓகே ஹி என்னங்க பக்கத்து ரூமுக்கெலாம் போகுது. டே நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் பக்கத்து ரூம்லலாம் இல்லைடா யாரும். போய் தூங்கு கைஸ். இன்னும் 5 எடுக்கணும். எப்படி நான் எடுக்கிறது சொல்லுங்களேன். ஏங்க அந்த கிராண்டி என்னங்க லூஸாங்க. இங்கே நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இது என்னடானா எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. போ தூங்கு போ. கைஸ் டக்குன்னு எடுக்கணும் கைஸ். அங்கே பாருங்க கைஸ் எப்படி ஏறுதுன்னு பாருங்க கைஸ். டே பிக்கப் பண்ணுறா டே. போச்சு கைஸ் செத்துட்டோம் கைஸ். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். போடு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருக்கோம். ஸோ கைஸ் ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டோம். எவ்வளோ 15 எடுக்கணும். இன்னும் எத்தனை எடுக்கணும்னு தெரியுமா கைஸ்? 4 எடுக்கணும் கைஸ். 4 எப்படி கைஸ் நான் எடுப்பேன்? அது எல்லாமே கீழே தான் இருக்கும். ஒன்று கூட மேலே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. அது என்ன அங்கெல்லாம் போகுது? அங்கே வேறு ரூம் இருக்காட்டு கைஸ். சரி அப்போ நம்ம இப்போதைக்கு ஒளிஞ்சே இருப்போம். ஐயோ இந்த கிராண்ட்மா வேறு சாவடிக்குது கைஸ். டக்குன்னு போய் தூங்கு கிராண்ட்மா. தூங்கினா தானே என்னாலையும் முடியும். ஐயோ என்ன வருது? ஐயா இது ஒன்று கைஸ் சாவடிக்குது கைஸ் தூங்காமல். நம்ம படுத்தா தான் அதுவும் படுக்கும் போல். ஓகே டக்குன்னு போ கைஸ். செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ் எனக்கு இந்த கேம் பிளே உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அங்கே ஒரு எப்படி ஏறுது பாருங்கள். அங்கே பாருங்கள் ஸ்பீடாக இருதா. ஸோ கைஸ் நான் கிராண்ட்மா ஏந்துச்சு அது முடிஞ்சு. ஸோ கைஸ் இப்போ கிராண்ட் ஏந்துச்சு. அந்த கிராண்ட்மா ஏந்துருச்சு. நான் எவ்வளோ க்ளோஸில் அதுகிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன்னு இப்போ தான் காமிக்கல நான் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ க்ளோஸ் தருமா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மண்டையிலே ஒரு அடி வாங்கியிருப்பேன். ஸோ செம்ம க்ளோஸில் நான் ஓடி வந்திருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா நான் என்னன்னா ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி கிட்டே போனால் தான் அது டக்குன்னு ஏஞ்சிக்குதே அப்படின்ட்டு கிட்டே போயிட்டேன். பார்த்தா உண்மையாகவே டக்குன்னு ஏஞ்சிக்கிச்சு. இன்னும் 3 வேணும் கைஸ் நம்மளுக்கு. 3மே கீழே தான் இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கிராணி கண்ட இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு கடுப்பேற்றுது இந்த கிராணி. ஹாய் அம்மே.
ஹாய் கிராணி. என்ன அண்ணா? என்ன கிராணி? சரி, இந்த நம்மள்ட்ட ரோபாக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஏர் ஹார்ன் அதை எடுத்து அது மூஞ்சிலே அடிச்சு விட்ருப்பேன். பனானா தூக்கி கீழே போட்டிருப்பேன். ஓடு ஓடு ஓடு. ஸோ கைஸ், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா ஸ்நாக்ஸ் எடுக்க. ஓகே ஓகே ஓடு. ஸோ நம்ம 2 எடுத்துடலாம் தோணுது எனக்கு. சரி, எடுத்துடலாமா? ஓடு ஓடு ஓடு. போச்சு கைஸ், போச்சு கைஸ். செம்ம கைஸ், மார்க்ஸ் நம்ம எப்படியோ எடுத்துட்டோம். 2 எடுத்துட்டோம் ஒரு நேரத்தில். அந்த கிராணி தூங்குற நேரத்தில் 2 எடுத்துட்டோம். ஸோ இன்னும் ஒன்று தான். ஒன்று கிடச்சிதுன்னா தப்பிச்சிடலாம். ஸோ ஒரு அடி வாங்கினாலும் தோணுது எனக்கு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஃப்ரீயாக ஒரு வாட்டி கொடுப்பாங்க ஃப்ரீ ரிவை. கோ ஃபைன் ஸ்நாக். ஓகே, இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ், இன்னும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ். கோ ஃபைன் ஸ்நாக்ஸ், ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ கைஸ், இந்த கேம் பிளே நம்ம முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுறீங்க. ஸோ கிராணி பாய். உன் வீட்டை விட்டு நான் தப்பிக்க போகிறேன். ஸோ பாய் பாய் கிராணி. எப்பா செம்ம சவுண்டு டேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த கேம் பிளே இன்னொரு வாட்டி பார்ட் 2 போடணுன்னா கண்டிப்பாக போடுறேன் பார்ட் 2. ஸோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ என்கிட்ட 81 கேண்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணி விளாண்டுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ கேண்டி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஸோ பாய் கைஸ், பாய்.